அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து அலாவுதீன் அந்த விளக்கை வந்து தேய்ச்ச உடனே அந்த விளக்குல இருந்து சொல்லுங்க ஹுசூர், நான் உங்களுக்கு என்ன செய்யணும், இதோ உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லி அந்த பூதம் வந்து முன்னாடி நிற்கும். அலாவுதீன் என்னெல்லாம் கேட்குறாரோ அதை எல்லாத்தையும் அந்த பூதம் செஞ்சு கொடுக்கும். லிட்ரலாக நமக்காக ஒரு பூதம் வேலை செய்கிறது. அதை வந்து அடுத்த கட்ட நகர்வாக பார்த்தீங்க அப்படின்னா, அடிமைகளை வச்சுருந்தாங்க பெரிய பெரிய எஜமானன்கள்லாம். இப்போ 2024 வந்து டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த பவரை நமக்கு இப்போ டெக்னாலஜி தந்துருக்கு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இதோ நான் எடுத்துகிட்டு இருக்கமா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா, அதே அலாவுதீனோட ஒரு பூதம் அவனுக்காக வேலை செஞ்ச மாதிரி உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம செய்கிற இந்த வீடியோ வந்து நமக்காக 24 மணி நேரமும் வேலை செய்ய ஆயத்தமாக இருக்குது. டெக்னாலஜி அப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து நமக்கு முன்னாடி இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நம்மளுடைய க்ளோன் மாதிரி நான் எனக்காக மார்க்கெட் பண்ணால் ஒரு ஆள்கிட்ட தான் பேச முடியும். ஆனால் நீங்கள் ஒரு வீடியோவில் என்ன கண்டென்ட் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விதமான ஒரு இம்பேக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதை கரெக்டாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கண்டென்ட்டை வந்து உடனே எல்லாருக்கிட்டேயுமே ஸ்ப்ரெட் பண்ணலாம். அது ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி உங்களுடைய ஐடென்டிட்டியை அது வந்து மற்றவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் ஒரு 100 பேரை ஹையர் பண்ணி அவங்களுக்கு எல்லா ப்ராசஸையும் எல்லா சிஸ்டம்ஸையும் எல்லா உங்களுடைய ஐடென்டிட்டியும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட உங்களை போலயே அவங்க வந்து பிரதிபலிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எடுத்து ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஒரு துளி கூட மாறாமல் உங்களை அப்படியே பிரதிபலிக்கும். அதனால் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ எடுத்து போடுறது எதுக்காக அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் உங்களை நீங்கள் க்ளோன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 100 வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கரெக்டான கண்டென்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, கூகுள் நிறுவனம் இந்த யூடியூப் கம்பெனியை வந்து ரன் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய வீடியோ வந்து இம்பேக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் உயிரோடு இருக்கிறம்போது மட்டும் இல்லாமல் நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் கூட உங்களால் இன்னொரு நபருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னா அது இந்த யூடியூப்பால் கண்டிப்பாக முடியும். உங்களோட ஒரு வீடியோவால் கண்டிப்பாக முடியும். இப்படி ஒரு பவர்ஃபுல் டூலை நம்ம கையில் இருக்கும்போது நம்ம வந்து வீக்லி ஒரே ஒரு தடவை ஒரு வீடியோ எடுத்தால் கூட கண்டிப்பாக உங்களால் பெரிய இம்பேக்டை இந்த உலகத்தில் செஞ்சு வச்சுட்டு போக முடியும். நீங்கள் மற்றவங்களோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணணும், நீங்களும் நிறைய பணம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா வீக்லி ஒரு வீடியோவாவது எடுத்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள். அது நீங்கள் இருக்கிற வரைக்கும் இல்லை, நீங்கள் இறந்த பிறகு கூட மற்றவங்களோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ண உதவியாக இருக்கும். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.